அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் பொதுநல அமைப்புகள் சேர்ந்து இணைந்து நடத்தும் இந்த மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த புத்தக திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய பொதுநல அமைப்புகளின் சார்பாக முதலில் இன்றைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் வரும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த புத்தக திருவிழாவை 11 அமைப்புகள் சேர்ந்து மிகச்சிறப்பாக 22ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடத்தவிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் மிகச்சிறப்பான பேச்சாளர்களை கொண்டு இந்த புத்தக திருவிழா மிகச்சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் தாராபுரம் வர்த்தகர் கழகம் இன்றைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் திருப்பூர் மாவட்ட தலைவரும் ஜெய் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரி அவனாசிபாளையம் கல்லூரியின் தாளாளருமான திரு மு கோவிந்தசாமி அவர்களை வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இங்கு முன்னிலை வகித்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் அன்பிற்குரிய எங்கள் வர்த்தக சங்கத்தின் துணைத் தலைவர் பெரியசாமி அவர்களையும் திரு வாசுதேவன் அவர்களையும் எங்களுடைய சங்கத்தின் பொருளாளர் கதிர்வேல் அவர்களையும் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சண்முகம் மற்றும் பரமேஸ்வரன் அவர்களையும் இந்த விழாவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த விழாவில் வாழ்த்துரை வழங்க வருகை புரிந்திருக்கும் ஆரிய வைசியஸ் மகாசபையின் தமிழக துணைத் தலைவர் திரு ராஜா ராமலிங்கம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த விழாவில் வாழ்த்துரை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கும் தாராபுரம் அரசு கல்லூரியின் பேராசிரியர் திரு சிவசாமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பம் நம்மளுக்கு இன்றைய சிறப்பு பேச்சாளர் அமைந்திருப்பதுதான். நமது சிறப்பு பேச்சாளர் அவர்களை பற்றி பல பேருக்கு நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அவருடைய தமிழார்வமும் பணியில் நேர்மையும் இன்று தமிழகமே பாராட்டி கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல மனிதர். அவர் வேறு யாருமல்ல, நமக்கு இங்கே இருப்பவர் பலருக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் தான் திரு பாரி ஐபிஎஸ் அவர்கள் நம்முடைய தாராபுரத்தில் 1991ஆம் ஆண்டு காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். மற்றும் அவருடைய பணிக்காலத்தில் காவல்துறையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து மிகச்சிறப்பாக பணியாற்றி தமிழக அரசாலும் மத்திய அரசாலும் பல பாராட்டுக்களையும் பரிசுகளையும் பெற்றவர். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், பலருக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். 1996ஆம் ஆண்டு சின்னமோல்ரவெட்டியில், நமது ஊருக்கருகில் உள்ள சின்னமோல்ரவெட்டியில் 9 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலை தமிழகத்தையே ஒரு உலுக்கி விட்டது. அந்த கொலை சம்பவத்தை மிக திறமையாக மிக நேர்மையாக கையாண்டு அனைவருடைய பாராட்டை பெற்றவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்று இருந்த ஒரு சூழ்நிலையை மிக சாதுரியமாக கையாண்டு பொதுமக்களுக்கும் அரசுக்கும் ஒரு பாலமாக இருந்து அந்த பிரச்சனையை மிக சுமூகமாக முடித்தவர். அன்றே அவரை அனைவரும் பாராட்டினார்கள். இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் அதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மேலும் அவருடைய பணிக்காலத்தில் மகளிர் காவலர்களுக்கு பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அவர்களுக்காக அதை அவர்களாம் சில நேரத்தில் இன்னமும் நினைவுபடுத்தி கொண்டு இருக்கின்றார். மகளிர் காவல்துறையை சேர்ந்த சகோதரிகள் பலரும் என்னிடம் ஒரு சில சகோதரிகள் என்னிடம் சொன்னார்கள், அவர் காலத்தில் தான் எங்களுக்கு இந்த சீர்திருத்தம் எல்லாம் வந்தது என்று. அதையும் இன்னும்
காவல்துறையில் பல அந்த மாதிரி சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். மொழி உணர்வு, இறையன்பு இரண்டும் சமுதாயத்தின் இரு கண்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தீராத கொள்கை பிடிப்பு கொண்டவர். அவர் பயிற்சி காலத்தில் தூத்துக்குடியிலும் பின்னர் காவல்துறை கண்காணிப்பாளராக விருதுநகர், சென்னை, மயிலாப்பூர் மற்றும் தாராபுரத்திலும் பணியாற்றினார். லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்புத்துறை கூடுதல் கண்காணிப்பாளராக ஈரோட்டில் பணியாற்றியுள்ளார். குற்றப்புலனாய்வுத்துறையில் குற்றப்பிரிவு கண்காணிப்பாளராக சென்னையில் பணியாற்றினார். அப்பொழுது அரசு அதிகாரிகளையே ஆய்வு செய்து அவர் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர். அந்த காவல்துறையில் அந்த சூழ்நிலையில் அவரை பற்றி பலரும் பாராட்டி பேசினார்கள். காவல்துறை கண்காணிப்பாளராக நீலகிரி, திண்டுக்கல், திருவண்ணாமலை மாவட்டங்களில் பணியாற்றினார். 2011 மாநகர காவல்துறை ஆணையராக மதுரையில் பணியாற்றியிருக்கின்றார்கள். டிஐஜி ஹெட் குவார்ட்டராகவும் ஐஜி ஹெட் குவார்ட்டராகவும் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் பணியாற்றி ஏற்றுக்கொண்ட பதவிகளுக்கெல்லாம் பெருமை சேர்த்தவர். முத்தாய்ப்பாக கோவையை தலைமையிடமாக கொண்ட தமிழகத்தின் மேற்கு மண்டல காவல்துறை தலைவராக 2.5 ஆண்டுகள் பணிபுரிந்து மக்கள் நெஞ்சங்களில் நீங்காத இடத்தை பெற்றவர். எப்பொழுதுமே அவர் நம்ம தாராபுரத்தின் மேல் பேரன்பு கொண்டவர். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தாராபுரத்துக்கு வருவதை அவர் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார். அந்த வகையில் நாங்கள் அவரை அணுகிய போது உடனே நான் வருகிறேன் என்று சொல்லி எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்தவர். அவரை இங்கு சிறப்பு விருந்தினராக அழைத்ததுக்கு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம். அடுத்தபடியாக எங்களுடைய வணிகர் சங்கத்தின் திருப்பூர் மாவட்ட தலைவர் திரு மு. கோவிந்தசாமி அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் பேசுவார்.